ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும். உன்னை புத்துணர்வு படுத்து. நான் ஒரு முறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன். சொன்னால் சொன்னதுதான். நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையே. உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது. உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒரு முறை சொன்னேன் அல்லவா? அதையே மீண்டும் சொல்வேனே தவிர ஒருபோதும் மாற்றி சொல்ல மாட்டேன். நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை நீ கொஞ்சம் புரிந்து கொள். பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணி விடாதே. சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது. எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும், அக்கம் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்தி கொள்ள அமைதி காப்பதே பொறுமை. நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி. அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் நான். எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடப் போகிறாய். விரைவில் சந்தோஷ நிகழ்ச்சிகள் நடைபெறும் நேரம் இது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இனி நீ வெற்றி பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் எப்படி துணை இருந்தேனோ அதே போலவே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன்னுடன் நான் இருக்கப் போகிறேன். சந்தோஷமாக இரு. என் மீது நீ எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இனி உன் கவலையும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும். நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. பாபாவை சந்தேகமின்றி நம்பினால் நமக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்ட வாழ்வில் இனி உனக்கானது எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது. உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். இரக்க குணமுடையோர் மனிதர்களிடம் தோற்று போகலாம், ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள். வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும். எதுவானாலும் கடந்து போகுமே தவிர நின்று விடாது. வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த நினைக்காதே. இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக்கொள், காலம் உங்களை விட பலம் மிக்கது. முடிந்த பிரச்சனைகளை எண்ணி வருந்தாமல் வரும் காலத்தை துணிந்து எதிர்கொள். நாம் வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டுமென ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாமென நம்மையே சொல்ல வைப்பதுதான் இந்த வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் என்பதை உணர்ந்து செயல்படு. நீ யாருக்கும் சளைத்தவரல்ல. அறிவிலும் திறமையிலும் உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது. உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே. உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை? உன் அருகிலேதான் நான் என்றும் இருக்கிறேன். பயப்படாதே. நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கிறாய். உனது மனம் வருந்தினாலே போதும். பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என நினைக்கக்கூடாது. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் என்பதை நினைவில் கொள். வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே. அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறவாதே. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மைதான். அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. அதனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மைதான். அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. அதனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள். உன் சாயப்பா நான் இருக்க நீ பிறரிடம் கையேந்தக்கூடாது. உனக்கானது என்றால் நீ எங்கு இருந்தாலும் அது உன்னை தேடி வரும். உன்னை அது தேடி வரவில்லை என்றால் அது உனக்கானது இல்லை. கடவுள் எப்போதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்தி விடுவார். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் என்னை நம்புங்கள். நான் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறேன் என்று. நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை நினைத்து வருத்தப்படாதே. அனைத்தும் என் ஆசீர்வாதத்தின் பேரில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை எந்த சிக்கலிலும் சிக்க விட மாட்டேன். நான் அனுமதித்துதான் நீ அங்கே இருக்கிறாய். அங்கே எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நீ உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நானே உனது தெய்வம் என்ற திடமான நம்பிக்கை கொண்ட உங்களின் பிரார்த்தனைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். பலன்களை பெற இன்று என் துவாரகமாய்க்கு வா. நான் அக்னி.
தீயவர்களின் தீமையை பொசுக்கி விடுவேன். நானே வர்ணன். தீயவர்களை பெரும் வெள்ளமாக அடித்து சென்று விடுவேன். நானே சூரியன். அனைத்தையும் பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்கிறேன். நானே பிரம்மா. என்னை அண்டியவர்களுக்காக நான் புதிதாக உருவாக்குவேன். நானே விஷ்ணு. என் பக்தர்களை பாதுகாக்க அவர்களுக்குள்ளேயே உரைகிறேன். நானே ருத்ரன். என் பக்தர்களுக்கு எதிராக கிளம்புகிற கொடியோர்களின் காலக்கணக்கை முடித்து வைப்பேன். உன்னை காக்கும் நான் என்றைக்கும் கண்மூடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஒரு குளத்தில் ஒரு குட்டி மீனுக்கு நீரை பார்க்க வேண்டும் என்று ஆசை. அம்மா, நாம் வாழ தண்ணீர் மிக அவசியம் என்று சொல்கிறாய். அந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது? எனக்கு காட்டு என கேட்டது குட்டி மீன். உடனே தாய் மீன் இதுதான் தண்ணீர் என்று தண்ணீரை காட்டியது. குட்டி மீனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா, நீ தண்ணீரை காட்டு என மீண்டும் சொல்லியது. மீண்டும் தாய் மீன் தண்ணீரை காட்டியது. அப்போது குட்டி மீனுக்கு தண்ணீர் எதுவென்று தெரியவில்லை. உடனே அந்த குட்டி மீன் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது என சொல்லிக்கொண்டே அப்பா மீனிடம் இதே கேள்வியை கேட்டது. அப்பாவும் அதே மாதிரி தண்ணீரை காட்ட அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது என தீர்மானித்து விட்டது. பிறகு உறவினர்களிடம் போய் இதே கேள்வியை கேட்டது. எல்லோரும் ஒரே பதிலையே சொன்னார்கள். திருப்தி அடையாத மீன் யாருக்குமே ஒன்றும் தெரியாது என்று தீர்மானித்து இறுதியில் உருவத்தில் பெரிய திமிங்கிலத்திடம் வந்து தண்ணீரை காட்டச் சொன்னது. உடனே திமிங்கிலம் குட்டி மீனை தன் முதுகில் ஏறச் சொன்னது. குட்டி மீனும் முதுகில் ஏறியது. கரை நோக்கி சென்ற திமிங்கிலம் குட்டி மீனை கரையில் எறிந்தது. குட்டி மீன் தண்ணீர் இல்லாமல் துடிதுடித்து உயிருக்கு போராடியது. அப்போது திமிங்கிலம் இதுதான் தண்ணீர் என்று தண்ணீரை காட்டி மீண்டும் குட்டி மீனை தண்ணீரில் விட்டது. அப்போதுதான் குட்டி மீனுக்கு தண்ணீர் தண்ணீராக தெரிந்தது. அதுபோலத்தான் நம் கண்ணெதிரே கடவுளை சாய்பாபாவாக வைத்துக்கொண்டு நாம் வேறெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். நம் சாயப்பாவை முழுமுதற் கடவுளாக எண்ணி நம் கஷ்டங்கள் அனைத்தையும் சாய்பாபாவின் பாதத்தில் சமர்ப்பித்து விடுவோம். நடந்து முடிந்த நடக்க இருக்கின்ற அனைத்திற்கும் நம் சாயப்பா ஒருவரே பொறுப்பு. வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி. அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல, இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்கு. நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய். நீ கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல, விதையாய் கீழே உன்னை நான் தூவுகிறேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள். அவை உனக்கு புதியது, அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது. பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய. அதை போலத்தான் நீயும் இருக்கிறாய். நீ விழுந்திருந்திருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு உயரப் போகிறாய். அதற்குத்தான் இந்த சறுக்கல் என்பது கீழே விழுவதற்கல்ல, மேலே உயர்ந்து செல்ல. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவி உள்ளேன். சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம். நிச்சயம் நீ அதை உணர்வாய். என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா? நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல்லல்ல. எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும். அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம். உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது. வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது. இதில் நீ நிச்சயம் ஜெயிக்கப் போகிறாய். நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய். உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். எமது பாத கமலத்தில் சரணடைந்த எமது பக்தனானவன் வீழ்ந்து போனதாக வரலாற்றில் இல்லை. நீங்கள் அனைவரும் உலகம் மெச்சும்படியாக பலருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வீர்கள். எமது ஷீரடி சாய்பாபா கூறினால் எதுவும் நடக்கும் என்று சபதம் போடுங்கள். நடத்தி நான் காண்பிப்பேன். ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா? கவலை கொள்ளாதே. இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும். அதைப்போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான், வளர்பிறை தேய்பிறை என்று. அதுபோலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சறுக்குகின்ற காலமும் இருக்கும். இரண்டும் காலத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்?
எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். வாழ்க்கை உடையக்கூடியது, உடல் அழியக்கூடியது. வெளியே வரும் மூச்சு மீண்டும் உள்ளே போகுமா இல்லையா என்பது நிச்சயமில்லை. உடல் இப்போது உயிருடன் உள்ளது, அது நிலைக்குமா இல்லையா என்பது அடுத்த நொடி நிச்சயமில்லை. அதனால்தான் ஆசைப்பட்ட சாதனை பற்றி ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். மனித வாழ்வை அடைந்ததன் நோக்கம் மோட்சத்தை அடைவதே ஆகும். உடலை உரிமையாளரின் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். பக்தி மற்றும் அறிவின் மூலமே மோட்சம் முடியும். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய் என்று எப்போதும் உச்சரித்து கொண்டே இருங்கள். ஸ்ரீ சாய் எப்போதும் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது. எல்லாம் உனக்கான நன்மை என்று நினைத்துக்கொள். எதிர்மறையிலும் நேர்மறையாய் யோசித்து செயல்படு. அனைத்தும் நன்மையாக முடியும். தொடர் தோல்விகள், இழப்புகள், நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, எதையும் சாதிக்க முடியவில்லை, ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா. நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் கலந்த ஒன்றுதான். அதை லாவகமாக நகர்த்தி செல்வதுதான் சிறப்பு. உலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது. அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்தான். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ்மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்விலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே. அந்த சந்தேகமே உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு, அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய். தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது. மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும். உன் குறைகளை உணர்ந்து அதற்கு ஏற்ப திறம்பட செயல்பட கற்றுக்கொள். நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் நிழலாக. வருவது வரட்டும் என விட்டுவிடாதே. எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்றி இரு. உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்பு. அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய். நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேன். ஏனென்றால் நான் உன் தாய். ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது என்று. திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை பொறுமை கொள். எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். நான் இருக்கையில் பதட்டம் எதற்கு? உனக்கு என்றும் நன்மையையே செய்வேன். உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். தைரியமாக போராடு. இன்றைய உனது கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல. என்னை நம்பு. உன் துன்பங்களை போக்க நான் மிக விரைவில் வரப்போகிறேன். கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது. அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை. இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் என்று வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கிறாய். பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றேன். என்னை மீட்பார் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லை. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே, அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார். இப்போது நீ பிரச்சனை தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். அதை பற்றி வருத்தப்படாதே. அமைதியாயிரு. பொறுமையை கடைப்பிடி. கவலையை விட்டு ஒளி. உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. என் கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் உனக்காக இருக்கிறேன். விரைவில் அனைத்து இன்பங்களையும் நீ பெறுவாய். உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறியே தீரும். உன் கனவுகள் நிறைவேறும் முன் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம். அதற்காக நீ சோர்ந்து விடாதே. உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை. நான் அந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக வெளியே கொண்டு வந்து உன் கனவை நிறைவேற்றுவேன் என்று உறுதி செய்கிறேன். அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய்.
தீயவையாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளி தானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் 7 தலைமுறைக்கும் கவசமாக காக்கும். எனது அருளால் உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே வழி நடத்துவேன். இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் வளத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடன் இருக்கும். நீ எதிர்பார்க்காத சந்தோஷமான நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கும். உன் கண்களில் வழியும் கண்ணீரை நான் பார்த்துவிட்டேன். அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் இருக்கிறேன் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே. நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கிறேன். அதனால்தான் உன் மனம் தினமும் பலமுறை ஓம் சாய்ராம் என்னும் என் நாமத்தை உச்சரிக்கின்றது. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.